Hi guys, இன்னைக்கு நம்ம வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா பிஎட் ஃபஸ்ட் இயர் செகண்ட் செமஸ்டரில் அசஸ்மெண்ட் ஆஃப் லேர்னிங் அப்படிங்கிற சப்ஜெக்டில் பர்பஸ் ஆஃப் அசஸ்மெண்ட் அப்படிங்கிற டாபிக் பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த டாப்பிக்கை 2023 10 மார்க் கொஷினாக கேட்டிருக்காங்க. இந்த கொஷினை வந்து நீங்கள் ஒரு 10 மார்க்காக எழுதுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இன்ட்ரோடக்ஷன் அண்ட் கன்க்ளூஷன் போட்டு தான் எழுதணும். இந்த வீடியோவில் வந்து நான் 10 சப்ஹெட்டிங்ஸ் கொடுத்துருக்கேன். பர்பஸ் ஆஃப் அசஸ்மெண்ட்டுக்கு மட்டும்தான் கொடுத்துருக்கேன். நீங்கள் வந்து இன்ட்ரோடக்ஷன் எழுதுறீங்க அப்படின்னா அசஸ்மெண்ட்டோட ஜென்ரல் டெஃபினேஷன் இருக்கும் இல்லையா, அதை வந்து நீங்கள் இன்ட்ரோடக்ஷனாக போட்டுக்கோங்க. ஏன் இந்த வீடியோவில் நான் கொடுக்கல அப்படின்னா இதுக்கு முன்னாடி போட்டிருக்க வீடியோஸ்லாம் அசஸ்மெண்ட்டுக்கு இன்ட்ரோடக்ஷன் கொடுத்துருப்பேன். அதை வந்து ரிப்பீட்டடாக வர மாதிரியே இருக்குது. எல்லாத்துக்கும் அசஸ்மெண்ட்டோட டெஃபினேஷன்லாம் எல்லாம் ஒரே மீனிங் தானே வரப்போகுது. ஸோ நீங்கள் அதில் இருக்கிறதே கூட எடுத்து எழுதிக்கோங்க. இதில் வந்து நான் 10 பர்பஸ் வந்து சொல்லியிருக்கேன். நீங்கள் 10மே எழுதணும்னு அவசியம் கிடையாது. 10 தெரிஞ்சு வச்சுக்கோங்க. உங்களுக்கு ஞாபகம் இருக்க 7ஓ 8ஓ எழுதுனா கூட போதும். இப்போ வந்து வீடியோக்குள்ள போகலாம். ஃபஸ்ட்டு அசஸ்மெண்ட்னா என்னன்னு சொல்லிட்டு நான் ஜென்ரலாக சொல்லிடுறேன். ஏன்னா உங்களுக்கு தெரியணும் இல்லையா. அசஸ்மெண்ட் அப்படிங்கிறது இப்போ நம்ம சிங்கிங், டான்ஸிங், ஹானஸ்டி இந்த மாதிரி ட்ரைட்ஸ்லாம் இருக்கு இல்லையா, இதை வந்து நம்ம டைரெக்டாக வந்து மெஷர் பண்ண முடியாது. ஏன் அப்படின்னா இது அக்யூரேட்டாக இவ்வளோ தான் இருக்குது நம்மளால சொல்ல முடியாது. ஆனால் சில வந்து அப்சர்வேஷன்ஸ், டூல்ஸ், டெஸ்டர்ஸ் யூஸ் பண்ணி நம்ம வந்து அதோட குவாலிட்டியை கண்டுபிடிக்கலாம்னு சொல்கிறாங்க. இப்படி நம்மளால் வந்து அக்யூரேட்டாக மெஷர் பண்ண முடியாததை அதோட குவாலிட்டியை மெஷர் பண்ணுறது, அந்த ப்ராசஸுக்கு பேர் தான் அசஸ்மெண்ட்னு சொல்லுவாங்க. எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா இப்போ நம்மளோட டீச்சிங் லேர்னிங் ப்ராசஸில் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நம்ம நடத்துகிறத எவ்வளோ புரிஞ்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டெஸ்ட்டு வச்சு நம்ம அவங்க வாங்குற மார்க் மூலியமா அந்த பையனுக்கு இவ்வளோ புரிஞ்சிருக்குப்பா அப்படின்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா, அதை தான் அசஸ்மெண்ட்னு சொல்லுவாங்க. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் வந்து அந்த அசஸ்மெண்ட்டோட பர்பஸ் என்ன, எதுக்காக நம்ம அசஸ்மெண்ட் பண்ணுறோம் அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். இதில் ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னா மெஷரிங் லேர்னிங் அவுட்கம்ஸ். இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அசஸ்மெண்ட்டோட மெயின் ரோலே என்ன அப்படின்னா ஒரு ஸ்டூடெண்ட் ஒரு சப்ஜெக்டில் எவ்வளோ தெரிஞ்சுக்கிட்டாங்க, என்ன ஸ்கில்ஸ் எல்லாம் டெவலப் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கிறது தான் அசஸ்மெண்ட்டோட மெயின் பர்பஸாக சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு பெர்ஃபார்மன்ஸ் செக். முதல்ல இருந்தே செட் பண்ண ஸ்டாண்டர்ட்ஸை வச்சு ஸ்டூடெண்ட்ஸால் கான்செப்ட்ஸை புரிஞ்சுக்க முடியுதா, ரீகால் பண்ண முடியுதா, இல்லை டாஸ்க்கை கம்ப்ளீட் பண்ண முடியுதான்னு பார்ப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் ஒரு டாபிக் பற்றி நடத்துகிறேன் அப்படின்னா அதில் இருக்கிற பேசிக்கான கான்செப்ட் எல்லாத்தையும் நான் சொல்லிடுவேன். இதுதான் நார்மலாக நான் செட் பண்ணி வச்சுருக்கிற ஒரு பெஞ்ச் மார்க்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னா இப்போ நான் வந்து ஒரு பையனை எழுப்பி கொஷின் கேட்குறேன். எதுக்காக கொஷின் கேட்குறேன் அப்படின்னா அவனுக்கு வந்து இது புரிஞ்சிருக்கான்னு நான் வந்து டெஸ்ட் பண்ணணும். நெக்ஸ்ட்டு நான் சொன்ன விஷயத்தை வந்து அவன் ரீகால் பண்ணி பார்க்குறானா, அவனால ரீகால் பண்ண முடியுதான்னு பார்க்கணும். நெக்ஸ்ட்டு இப்போ வந்து நான் ஒரு மேக்ஸ் ப்ராப்ளம் நடத்துகிறேன் அப்படின்னா நானாக ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்து இதை நீ பண்ணி பாரு அப்படின்னா அவனால் அந்த டாஸ்க்கை கம்ப்ளீட் பண்ண முடியுதா அப்படின்னு சொல்லிட்டு நான் பார்க்கணும். இதுக்காக வந்து அசஸ்மெண்ட் வந்து யூஸ் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இந்த ப்ராசஸ் வந்து சிம்பிளாக அட்டண்டன்ஸை மட்டும் பார்க்காம ஒரு ஸ்டூடெண்ட் வந்து ஆக்டிவாக ப்ரெசென்ட் ஆகி நல்லா படிச்சிருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஆப்ஜெக்டிவாக கன்ஃபார்ம் பண்ண ஹெல்ப் பண்ணுதுன்னு சொல்கிறாங்க. இந்த ப்ராசஸ் மூலயமா, இந்த அசஸ்மெண்ட் மூலயமா எஜுகேஷ்னல் கோல்ஸ் எல்லாம் கரெக்டாக நடத்துகிறமான்னு மட்டும் இல்லாமல் அது கரெக்டாக ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட போய் சேருதா, அவங்க வந்து அந்த எஜுகேஷ்னல் கோல்ஸை வந்து அச்சீவ் பண்ணுறாங்களா, புரிஞ்சுக்கிறாங்களான்னு சொல்லிட்டு கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு நம்ம யூஸ் பண்ணுறது தான் அசஸ்மெண்ட்டுன்னு சொல்கிறாங்க. சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா நான் ஒரு விஷயத்தை நடத்திட்டு நான் வந்து கொஷின் கேட்குறேன். நான் கொஷின் கேட்குறது தான் அசஸ்மெண்ட்டு. எதனால் கொஷின் கேட்குறேன் அப்படின்னா நான் நடத்துனதோட அந்த லேர்னிங் அவுட்கம்ஸ் வந்து கரெக்டாக வந்திருக்கான்னு நான் டெஸ்ட் பண்ணுறேன். அதை வந்து மெஷர் பண்ணுறதுக்காக தான் அசஸ்மெண்ட்டை நான் யூஸ் பண்ணுறேன். ஸோ ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்ன அப்படின்னா மெஷரிங் லேர்னிங் அவுட்கம்ஸ். நெக்ஸ்ட்டு ப்ரொவைடிங் கன்ஸ்ட்ரக்டிவ் ஃபீட்பேக். இதில் வந்து கன்ஸ்ட்ரக்டிவ் ஃபீட்பேக்னு சொல்கிறது டீச்சருக்கும் ஸ்டூடெண்ட்டுக்கும் நடுவில் இருக்கிற ஒரு முக்கியமான கம்யூனிகேஷன் லிங்க். இதில் வந்து அசஸ்மெண்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா ஸ்டூடெண்டோட ஸ்ட்ரென்த் என்னென்ன, எதில் இம்ப்ரூவ்மெண்ட் தேவைன்னு சொல்லிட்டு கிளியராக அவங்க என்ன பண்ணணும்னு சொல்லி கொடுக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து ஒரு இங்கிலீஷ் எக்ஸாம் நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு ஸ்டூடெண்ட் வந்து ஸ்டோரி, போயம் செக்டர்லாம் பயங்கரமாக எழுதியிருக்கான், சூப்பராக மார்க் வாங்கியிருக்கான். ஆனால் கிராமரில் மட்டும் அவனுக்கு வந்து சரியாக அந்த மார்க் வரல. அப்படிங்கும்போது இந்த இடத்துல என்னென்னா அவனோட ஸ்ட்ரென்த் வந்து இது ஸ்டோரி எழுதுறதுலாம் சூப்பராக இருக்குது. ஆனால் அவனோட இம்ப்ரூவ்மெண்ட் எங்கே தேவைன்னு பார்க்கும்போது கிராமர் சைடு வந்து அவன் ரொம்ப அடி வாங்குறான். ஸோ கிராமரில் தான் அவனோட இம்ப்ரூவ்மெண்ட் தேவை அப்படின்னு சொல்லிட்டு அசஸ்மெண்ட் மூலயமா தான் அவனோட ஸ்ட்ரென்த் என்ன, அவன் எங்கே இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிக் கொடுக்க முடியும். நெக்ஸ்ட்டு இப்போ ஒரு கிரேட் மட்டும் கொடுக்காம இந்த ரிசல்ட் ஏன் வந்துச்சுன்னு எக்ஸ்பிளைன் பண்ணி அகாடமிக் ஸ்டாண்டர்டை ரீச் பண்ண எப்படி இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணணும்னு கைடன்ஸ் கொடுக்கணும். இதுக்கு எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா மேலே வந்து ஒரு எக்ஸாம்பிள் சொன்னோம் இல்லையா, ஒரு ஸ்டூடெண்ட் வந்து ஒரு எக்ஸாம் எழுதுறான்னா அவன் எக்ஸாம் முடிச்சதுக்கப்புறம் மார்க் போட்டதுக்கப்புறம் அவங்ககிட்ட சொல்லணும், நீ போயம் ஸ்டோரிலாம் சூப்பராக எழுதுறடா, ஆனால் கிராமரில் தான் உனக்கு மார்க் குறையுது, அப்போ நீ வந்து கிராமரில் தான் நல்லா பார்க்கணும்னு நம்ம சொல்லும் போது தான் அவன் வந்து என்ன பண்ணுவான், கிராமருக்கு வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பான். ஸோ அவனோட அகாடமிக் ஸ்டாண்டர்ட்ஸ் அடுத்த எக்ஸாமில் அவனோட மார்க் வந்து அதிகமாகும். ஏன் அப்படின்னா அவன் கிராமர் ஃபோக்கஸ் பண்ணி படிச்சிருப்பான். ஸோ அவனோட அகாடமிக் ஸ்டாண்டர்டை ரீச் பண்ண, இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணுறதுக்கு கைடன்ஸ் கொடுக்கறதுக்காக அசஸ்மெண்ட்டை வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம்.
நெக்ஸ்ட்டு கரெக்டான டைமில் சப்போர்ட்டோட ஃபீட்பேக் கொடுக்கும்போது அசஸ்மெண்ட்டே ஒரு லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸாக மாறிடும். இது ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட க்ரோத் மைண்ட் செட்டை க்ரியேட் பண்ணி நெக்ஸ்ட் டைம் எப்படி பெட்டராக பெர்ஃபார்ம் பண்ணணும்னு புரிய வைக்கும். இதுக்கு மேலே சொன்ன எக்ஸாம்பிளே வச்சுக்கோங்களேன். இப்போ நான் அசஸ்மெண்ட் பண்ணிவிட்டு அவனுக்கு ஒரு ஃபீட்பேக் கொடுத்துட்டேன், நீ கிராமர் நல்லா பண்ணணும்டா, அப்போ தான் மார்க் வாங்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ என்ன ஆகுது அப்படின்னா அவனுக்கு புரிஞ்சிருச்சு நம்மளோட மார்க் எங்கே போகுது, கிராமரில் தான் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவன் என்ன நினைக்கிறான் அப்படின்னா க்ரோத் மைண்ட் செட், அவனோட மைண்ட் செட்டை அவனே மாற்றிக்கிறான். நம்ம நெக்ஸ்ட் டைம் மார்க் நல்லா வாங்கணும் அப்படின்னா கிராமரில் தான் ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த இடத்துல என்ன ஆகுது அப்படின்னா அசஸ்மெண்ட் அப்படியே அவனோட லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸாக மாறுது. நம்ம இந்த இடத்துல தான் படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கரெக்டாக பிளான் பண்ண ஆரம்பிச்சிட்டான். அடுத்த டைம் வரும்போது அவன் கிராமரில் நல்லா அந்த லேர்னிங் ப்ராசஸை டெவலப் பண்ணுவான். அப்போ அவனோட பெர்ஃபார்மன்ஸும் பெட்டர் ஆகும். ஸோ அசஸ்மெண்ட் அப்படிங்கிறது ஒரு ஸ்டூடெண்ட்டோட ஃப்யூச்சரை பெட்டராக மாற்றுறதுக்காக நம்ம கொடுக்குற ஒரு கன்ஸ்ட்ரக்டிவ் ஃபீட்பேக்காக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு டயக்னாசிங் லேர்னிங் கேப்ஸ். இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஒரு டாக்டர் பேஷண்ட்டை செக் பண்ணி என்ன இஷ்யூன்னு கண்டுபிடிக்கிறாங்கல்ல, அதே மாதிரி தான் இதுவும். இதில் என்ன அப்படின்னா டீச்சர் ஸ்டூடெண்ட்டோட பெர்ஃபார்மன்ஸ் அனலைஸ் பண்ணி அவங்களுக்கு எந்த சப்ஜெக்டில் இல்லை எந்தாவது கான்செப்ட் புரியல அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸாக்டாக அந்த கேப்பை பாயிண்ட் அவுட் பண்ணுறது தான் இந்த பாயிண்ட்டு. இப்படி ஸ்டூடெண்ட்ஸ் எந்த இடத்துல லேகாக இருக்காங்கன்னு சொல்லிட்டு அந்த லேர்னிங் கேப்பை கண்டுபிடிச்சிட்டாங்க அப்படின்னா அது பேசிக் கான்செப்ட் தெரியாமல் இருக்கலாம், இல்லை தப்பாக புரிஞ்சிருக்கலாம், இல்லை ஸ்டெப் பை ஸ்டெப் சால்வ் பண்ணிட்டே வரும்போது நிறைய மிஸ்டேக் இருக்கலாம். இந்த கேப்ஸ் எல்லாம் கண்டுபிடிச்சதுக்கப்புறம் டீச்சர்ஸ் கரெக்டான ரெமிடியல் லெசனை கொடுத்து ஸ்டூடெண்ட்டுக்கு எந்த ஏரியாவில் ஹெல்ப் தேவையோ அதை மட்டும் டீச் பண்ணுவாங்க. ஈஸியாக சொல்லணும் அப்படின்னா ஜென்ரலாக எல்லாருக்கும் கிளாஸ் எடுக்காமல் ஸ்டூடெண்ட்டுக்கு எது புரியலன்னு கண்டுபிடிச்சி அதுக்கு மட்டும் ஸ்பெஷல் அட்டென்ஷன் கொடுக்கறது தான் டயக்னாசிங் லேர்னிங் கேப்ஸ் அப்படின்னு சொல்கிறது. அதாவது இந்த இடத்துல அசஸ்மெண்ட்டோட பர்பஸ் என்ன அப்படின்னா நம்ம கொஸ்டின் கேட்கும்போது தான் ஸ்டூடெண்ட்ஸ் எந்த இடத்துல லேகாக இருக்காங்க, எந்த இடத்துல அவங்களுக்கு கன்ஃபியூஸாக இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு அந்த கேப்பை ஃபுல்ஃபில் பண்ணுறதுக்கு நம்ம டீச்சிங் மெத்தட் யூஸ் பண்ணி அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்க முடியும். ஸோ இங்கே அசஸ்மெண்ட்டோட வேலை என்ன அப்படின்னா அந்த லேர்னிங் கேப்ஸை கண்டுபிடிக்கிறது. நெக்ஸ்ட்டு என்ஹான்சிங் இன்ஸ்ட்ரக்ஷனல் எஃபெக்டிவ்னஸ். இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அசஸ்மெண்ட் அப்படின்னு சொல்கிறது ஒரு மிரர் மாதிரி ஒர்க் ஆகுமா, அதாவது டீச்சரோட டீச்சிங் ஸ்டைலு எவ்வளோ எஃபெக்டிவாக இருக்குன்னு அதை ரிஃப்ளெக்ட் பண்ணணும்னு சொல்கிறாங்க. இந்த இடத்துல இன்ஸ்ட்ரக்ஷனல் எஃபெக்டிவ்னஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது டீச்சரோட டீச்சிங் ஸ்டைலை சொல்கிறது. எல்லாத்துக்குமே ஒரே மாதிரி நடத்தினாலாம் புரியாது. இப்போ ஒரு டீச்சர் ஒரு டீச்சிங் ஸ்டைல் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அசஸ்மெண்ட் மூலயமா அந்த டீச்சிங் ஸ்டைல் ஸ்டூடெண்ட்ஸுக்கு எஃபெக்டிவாக இருக்கான்னு சொல்லிட்டு பார்ப்பாங்க. ஒருவேளை இல்லை அப்படின்னா வேற ஒரு டீச்சிங் ஸ்டைலோ இல்லை வேற ஒரு டீச்சிங் டூல்ஸையோ யூஸ் பண்ணி சொல்லி தருவாங்க. இது மாதிரி ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஏற்ற மாதிரி நம்மளோட டீச்சிங் இன்ஸ்ட்ரக்ஷனல் டூல்ஸை மாற்றுறதுக்கு அசஸ்மெண்ட் ஹெல்ப் பண்ணுறதுன்னு சொல்கிறாங்க. சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா அசஸ்மெண்ட்டை யூஸ் பண்ணி இன்எஃபெக்டிவான மெத்தட்ஸை ஸ்டாப் பண்ணி நல்லா ஒர்க் ஆகிற மெத்தட்ஸை அங்கே டீச்சர்ஸ் இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்க. இந்த ப்ராசஸ் மூலயமா டீச்சரோட டீச்சிங் எப்பயுமே டைனமிக்காக இருக்கும். அதே சமயம் ஸ்டூடெண்ட்ஸோட நீட்ஸுக்கு ஏற்ற மாதிரி அவங்களுக்கு புரிகிற மாதிரி நம்மளோட டீச்சிங் ஸ்டைல் மாறும். நெக்ஸ்ட்டு ஃபெசிலிட்டேட்டிங் ஸ்டூடெண்ட் மோட்டிவேஷன். இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அசஸ்மெண்ட்னு சொல்கிறது ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஒரு பவர்ஃபுல் மோட்டிவேஷனல் இன்ஜின் மாதிரி ஒர்க் பண்ணணும்னு சொல்கிறாங்க. இது எப்படி மோட்டிவேஷனல் இன்ஜினாக ஒர்க் ஆகுது அப்படின்னா ஒரு ஸ்டூடெண்ட்ஸுக்கு இப்போ நம்ம அசஸ்மெண்ட் பண்ணுறோம் அப்படின்னா அசஸ்மெண்ட் பண்ணும்போது தான் ஏன் அவங்க இதை கற்றுக்கிறாங்கன்னு தெரியும், பர்பஸ் ஆஃப் லேர்னிங் தெரியும். இப்போ அவங்க கரெக்டாக சொல்லிட்டாங்க அப்படின்னா அவங்களோட லேர்னிங் ப்ராசஸ் எப்படி ப்ராக்ரஸ் ஆகுது, எப்படி வளருதுன்னு தெரியும். நெக்ஸ்ட் அவங்க கரெக்டாக சொல்லிட்டாங்க அப்படின்னா அவங்க ஃபைனல் எக்ஸாமுக்கோ இல்லை அவங்களுக்கு நாலேஜ் வளர்ந்துருச்சு அப்படிங்கும்போது அங்கே ஒரு அச்சீவ்மெண்ட் இருக்கும். இந்த 3 விஷயங்களுக்காக தான் இந்த 3 விஷயங்களை மோட்டிவேட் பண்ணுற மாதிரி தான் அசஸ்மெண்ட் ஸ்டூடெண்ட்ஸுக்கு இருக்குன்னு சொல்கிறாங்க. இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா வெறும் கிரேடு மட்டும் கொடுக்காம கன்சிஸ்டண்ட்டாக நம்ம ஃபீட்பேக் கொடுத்து ஸ்டூடெண்ட்ஸோட எஃபர்ட்டை வேலிடேட் பண்ணி அவங்களோட க்ரோத்தை அவங்களுக்கே விசுவலைஸ் பண்ணணும்னு சொல்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் ஒரு ஸ்டூடெண்ட் கிட்ட கொஸ்டின் கேட்குறேன், அவன் கரெக்டாக ஆன்சர் பண்ணிட்டான் அப்படின்னா சூப்பர்டா அப்படின்னு சொல்லிட்டு வெல்டன் அப்படின்னு நான் சொல்லும்போது அவனுக்கு என்ன தோணும் அப்படின்னா பரவாயில்ல நாம் கரெக்டாக ஆன்சர் சொல்லிட்டோம், அப்போ நம்மளுக்கு அது புரிஞ்சிருக்கு, நம்ம அடுத்த டைம் கேட்கும்போது கரெக்டாக சொல்லணும்னு சொல்லிட்டு மோட்டிவேட் ஆவான். இப்போ அவன் கண்ணு முன்னாடியே அவனோட லேர்னிங் அச்சீவ்மெண்ட் அவனுக்கு தெரியுது. அவனோட எஃபர்ட்டை அவனுக்கே விசுவலைஸ் பண்ணுறதுக்காக அசஸ்மெண்ட்டை நம்ம யூஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட் இப்போ ஒருவேளை அந்த ஸ்டூடெண்ட்ஸ் தப்பாகவே ஆன்சர் சொல்லியிருந்தாலுமே பரவாயில்லடா விடு, இது நான் இன்னும் ஈஸியாக நடத்துகிறேன்னு சொல்லிட்டு வேறு சிம்பிள் டெக்னிக் யூஸ் பண்ணி அதே கான்செப்டை நடத்தி அவனை புரிய வைக்கணும். இப்படி புரிய வைக்கும் போது அவன் என்ன பண்ணுவான் அப்படின்னா அவனுக்கு அந்த கான்செப்ட் புரிஞ்சிடும். நெக்ஸ்ட் ஓகே நம்ம அடுத்த டைம் கேட்கும்போது நல்லா சொல்லிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் அசஸ்மெண்ட் பண்ணும்போது அவன் அந்த டாப்பிக்கை கரெக்டாக சொல்லுவான். இந்த மாதிரி ரெகுலராக அசஸ்மெண்ட் வச்சு சின்ன சின்ன கோல்ஸை செட் பண்ணுறது மூலயமா ஹார்ட் ஒர்க் பண்ணால் இம்ப்ரூவ்மெண்ட் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஒரு நம்பிக்கையை இது கிரியேட் பண்ணணும்னு சொல்கிறாங்க.
இப்படி அசஸ்மெண்ட்டை வந்து நம்ம கிளாஸில் அடிக்கடி யூஸ் பண்ணிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா அந்த ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து ஃபெயிலியரை பார்த்து பயம் இருக்காது. ஏன் அப்படின்னா இப்போ ஒரு ஸ்டூடெண்ட் வந்து தப்பாக சொல்கிறான் அப்படின்னா ஓகே பரவாயில்லன்னு சொல்லிட்டு மறுபடியும் அவனுக்கு அதே கான்செப்டை எக்ஸ்பிளைன் பண்ணும்போது அவனுக்கு வந்து அது புரிய ஆரம்பிச்சிடும். ஸோ அவன் என்ன நினைப்பான் அப்படின்னா நம்ம ஃபெயிலியர் கிடையாது, நம்மளுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணால் நம்மளுக்கு இதே கான்செப்ட் நல்லா புரியும்னு சொல்லிட்டு அவனுக்கே புரிய ஆரம்பிச்சிடும். ஸோ இது மூலயமா அவன் வந்து ஃபெயிலியரை பார்த்து பயப்பட மாட்டான். அதுக்கு பதிலாக அந்த சப்ஜெக்டை நல்லா புரிஞ்சுக்கணும்னு ஸ்டூடெண்ட்ஸ்க்கே ஒரு இன்ட்ரெஸ்ட் வரும். அது அவங்களோட எஜுகேஷன் ஜேர்னியை ஆக்டிவாக ஹேண்டில் பண்ண வைக்கும். நெக்ஸ்ட் எஸ்டாப்ளிஷிங் அக்கௌண்டபிலிட்டி அப்படின்னா பொறுப்புன்னு அர்த்தம். அசஸ்மெண்ட் அப்படிங்கிறது ஒரு சிஸ்டமோட அக்கௌண்டபிலிட்டியை மெயின்டைன் பண்ண ரொம்ப முக்கியம்னு சொல்றாங்க. இதுல அசஸ்மெண்ட்னு சொல்றது எஜுகேஷனல் சிஸ்டமோட ஃபவுண்டேஷன் மாதிரி சொல்றாங்க. இது ஸ்டூடெண்ட்ஸ், பேரண்ட்ஸ் பிளஸ் ஸ்டாக் ஹோல்டர்ஸ்க்கு சிஸ்டமோட அக்கௌண்டபிலிட்டியை கன்ஃபார்ம் பண்ணணும்னு சொல்றாங்க. அதாவது ஸ்கூல்ல என்ன நடக்குது, ஸ்டூடெண்ட்டுக்கு எவ்வளவு புரிஞ்சிருக்குன்னு சொல்லிட்டு யாரும் மறைக்க முடியாது. அசஸ்மெண்ட் ரிசல்ட்டை வச்சு பேரண்ட்ஸுக்கும் சரி ஸ்டூடெண்ட்ஸுக்கும் சரி ஸ்கூலோட பெர்ஃபார்மன்ஸை தெரிஞ்சுக்க முடியும். இதுக்கு எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா நம்மளது எக்ஸாம்ஸ்லாம் நடக்குது இல்லையா, எக்ஸாம் மார்க் வந்து ஒரு ஸ்கூலோட மார்க்கை வெளியிடுறாங்க. அப்போ ஒரு ஸ்கூல் வந்து 490க்கு மேலே மார்க் வாங்கியிருக்காங்க அப்படின்னா அந்த அசஸ்மெண்ட்டோட ரிசல்ட்டை வச்சு இந்த ஸ்கூலோட எஜுகேஷனல் சிஸ்டம் இப்படியெல்லாம் இருக்குது, அவங்க நல்லா சொல்லி தராங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கன்ஃபார்ம் பண்ணுறோம் இல்லையா, அதை தான் அக்கௌண்டபிலிட்டின்னு சொல்கிறது. இதை தான் வந்து நெக்ஸ்ட் பாயிண்ட்ல சொல்லியிருக்காங்க. ஆப்ஜெக்டிவ் அண்ட் வெரிஃபையபிள் டேட்டா வந்து யூஸ் பண்ணி, அதாவது ஸ்டூடெண்ட்ஸ் பெர்ஃபார்மன்ஸோட அந்த டேட்டா மார்க் இருக்கு இல்லையா, அதன் மூலயமா தான் ஒரு ஸ்கூலுக்கு இப்படி எங்களோட டீச்சிங் ஸ்டாண்டர்ட் எல்லாம் இருக்குது, எங்களோட கரிக்குலம் வந்து ரொம்ப எஃபெக்டிவாக அவங்களோட லேர்னிங் அவுட்கம்ஸை வந்து டெலிவர் பண்ணுதுன்னு சொல்லிட்டு அவங்க ஸ்ட்ராங்காக கொடுக்கறதுக்கு அந்த அசஸ்மெண்ட்டோட டேட்டா தான் அங்கே ரீசனாக இருக்குது. இப்படி அந்த அசஸ்மெண்ட்டோட ரிசல்ட், அதாவது அந்த அசஸ்மெண்ட்டோட மார்க் வச்சு தான் ஸ்கூல் அட்மினிஸ்ட்ரேட்டர்ஸ், அதாவது ஸ்கூல் பிரின்சிபலோ இல்லை மேனேஜ்மெண்ட்டோ ஒரு இன்ஸ்டிடியூஷனுக்குன்னு தனியாக ஒரு கோல் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி அவங்களுக்குன்னு இருக்க கோலை அச்சீவ் பண்ணிட்டோமான்னு செக் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் அந்த எக்ஸாம் ரிசல்ட்டை வச்சு நம்ம இன்னும் ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஏதாவது ரிசோர்ஸஸ் தேவைப்படுதா, அவங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஹெல்ப் வேணுமான்னு பார்ப்பாங்க. அப்படி வேணும் அப்படின்னா அதுக்கு பட்ஜெட் அலாட் பண்ணி அதுக்கு வந்து என்ன இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணுமோ அதை பண்ணுவாங்க. இதுக்கு வந்து அசஸ்மெண்ட் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமாக இருக்குன்னு சொல்கிறாங்க. சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா ஒரு இன்ஸ்டிடியூஷன் வந்து கரெக்டாக நடக்குதா, அதுக்கு வந்து நடத்துறதுக்கு என்னென்ன வேணும்னு சொல்லிட்டு அசஸ்மெண்ட்டோட ரிசல்ட்டை வச்சு தான் நம்மளால தெரிஞ்சுக்க முடியும்னு சொல்றது தான் எஸ்டாப்ளிஷிங் அக்கௌண்டபிலிட்டி அப்படிங்கிறது. நெக்ஸ்ட் சப்போர்ட்டிங் பிளேஸ்மெண்ட் அண்ட் செலெக்ஷன். இதில் என்ன சொல்றாங்க அப்படின்னா அசஸ்மெண்ட் அப்படிங்கிறது ஒரு ஸ்ட்ராட்டஜிக் கேட் கீப்பர் மாதிரி ஸ்டூடெண்டோட டேலண்ட்டை பொறுத்து அவங்களுக்கு கரெக்டான லேர்னிங் என்விரான்மெண்ட்டை பிளேஸ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுதுன்னு சொல்கிறாங்க. அதாவது இதில் வந்து ஸ்டூடெண்ட்டோட நாலேஜ், ஸ்கில்ஸு ப்ளஸ் பொட்டன்ஷியலை எவால்வேட் பண்ணுவாங்க. அது மூலயமா அவங்களுக்கு எப்படிப்பட்ட கிளாஸ் என்விரான்மெண்ட் வேணும்னு முடிவு எடுப்பாங்க. அவங்களுக்கு அட்வான்ஸ்டு கிளாஸஸ் வேணுமா, இல்லை வந்து எக்ஸ்ட்ரா ஹெல்ப் வேணுமா, இல்லை வந்து ரொம்ப நார்மலாக நடத்தணுமான்னு சொல்லிட்டு அவங்களோட தேவைக்கு ஏற்ற மாதிரி அந்த டிசிஷன் எடுக்கிறதுக்கு இது வந்து ஹெல்ப் பண்ணுது, அசஸ்மெண்ட் வந்து ஹெல்ப் பண்ணுதுன்னு சொல்கிறாங்க. இது மாதிரி ஸ்டூடெண்ட்டோட நாலேஜ், ஸ்கில்ஸு, பொட்டன்ஷியலுக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து அந்த என்விரான்மெண்ட்டை மாற்றும் போது இங்கே வந்து நம்மளோட இன்ஸ்ட்ரக்ஷனல் லெவல், அதாவது டீச்சிங்கோட லெவலை வந்து நம்மளால மெயின்டைன் பண்ண முடியும், பேலன்ஸ்டான கிளாஸ் ரூமை வந்து கிரியேட் பண்ண முடியும்னு சொல்கிறாங்க. சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா எல்லாருக்கும் ஒரே மாதிரி கிளாஸ் இல்லாமல் ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி அவங்களோட லெவலுக்கு ஏற்ற மாதிரி டீச் பண்ண முடியும்னு சொல்கிறாங்க. இப்போ சில ஸ்டூடெண்ட்ஸ் வந்து டக்குன்னு கான்செப்டை புரிஞ்சுப்பாங்க, அவங்களுக்கு ஒரு டைப் ஆஃப் டீச்சிங் மெத்தட் வந்து யூஸ் பண்ணுவோம். சில ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அவங்க கொஞ்சம் லேட் பண்ணுவாங்க கற்றுக்கிறதுக்கு. ஸோ அவங்களுக்கு வந்து எக்ஸ்ட்ரா சப்போர்ட் தேவை. நம்ம வந்து டீச்சரான நாம் அவங்களுக்கு எக்ஸ்ட்ரா சப்போர்ட் கொடுத்து அவங்களுக்கு என்னென்ன தேவையோ அதுக்கேற்ற மாதிரி டீச் பண்ணி அவங்களோட அந்த சேலஞ்சு லேர்னிங் ப்ராசஸை சக்ஸஸ்ஃபுல்லாக மாற்றணும். அதுக்காக அசஸ்மெண்ட் இந்த இடத்துல தேவைப்படுதுன்னு சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னா அவங்க என்ன லெவலில் இருக்காங்கன்னு நமக்கு தெரிஞ்சாதான் நாம் வந்து கரெக்டாக அவங்கள வந்து எந்த பிளேஸில் வைக்கணும், அவங்களுக்கு எப்படி டீச்சிங் ஸ்டைல் இருக்கணும்னு நம்மளால் அனலைஸ் பண்ண முடியும். நெக்ஸ்ட்டு இன்ஃபார்மிங் கரிக்குலம் டெவலப்மெண்ட். இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அசஸ்மெண்ட் அப்படிங்கிறது ஒரு ஃபீட்பேக் டூல் மாதிரி ஒர்க் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. இது நம்ம படிக்கிற சிலபஸை நல்லா மாடிஃபை பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுதுன்னு சொல்கிறாங்க. இந்த டாப்பிக்கை ஒரு எக்ஸாம்பிள் வச்சு சொல்லணும் அப்படின்னா ஒரு புது சிலபஸை ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட கொண்டு வராங்கன்னு வச்சுக்கலாம். இப்போ வந்து டீச்சிங் அண்ட் லேர்னிங் ப்ராசஸ் நடக்குது, டீச்சர்ஸ் வந்து அதை டீச் பண்ணுறாங்க, ஸ்டூடெண்ட்ஸும் அதை லேர்ன் பண்ணிக்கிறாங்கன்னு வச்சுக்கலாம். இப்போ அசஸ்மெண்ட் ப்ராசஸ் நடக்குது. இந்த அசஸ்மெண்ட் ப்ராசஸ் மூலயமா ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து எந்த டாப்பிக்கெல்லாம் நல்லா புரிஞ்சிருக்கு, எந்த டாப்பிக்லாம் புரியல அப்படின்னு சொல்லிட்டு டேட்டா எடுப்பாங்க. நெக்ஸ்ட் அந்த டேட்டா வந்து அனலைஸ் பண்ணுவாங்க. ஏன் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இதை புரிஞ்சிக்க முடியல, ஏன் அவங்க கஷ்டப்படுறாங்க, என்ன ரீசன் சொல்லிட்டு பார்ப்பாங்க. ஒருவேளை அது காம்ப்ளெக்ஸாக இருக்கலாம், இல்லை அப்படின்னா அவன் ஏஜுக்கு தகுந்த மாதிரி அந்த கான்செப்ட் வந்து ரொம்ப டஃப்பாக இருக்கலாம், இந்த மாதிரி ரீசன்ஸ்லாம் இருக்கும். ஸோ என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அடுத்த பேட்ச் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து அந்த சிலபஸை அப்டேட் பண்ணுவாங்க. அதில் ஒன்று அந்த கான்செப்டை வந்து இன்னும் சிம்பிளாக புரிய வைப்பாங்க, இல்லை அவன் ஏஜுக்கு இந்த கான்செப்ட்
தேவையே இல்லை அப்படின்னு சொல்லி அந்த கான்செப்டையே எடுத்துருவாங்க. ஸோ அசஸ்மெண்ட் மூலயமா நம்மளோட சிலபஸை வந்து நம்ம மாடிஃபை பண்ண முடியும் அப்படிங்கிறது தான் இந்த டாபிக். இது மாதிரி இதை வச்சு சிலபஸை மாடர்னாக கரண்ட் ஸ்டூடெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி மாற்றிப்பாங்க. இது மூலயமா சிலபஸ் எப்பவுமே நல்ல குவாலிட்டியாக இருக்கிற மாதிரி சேஞ்ச் பண்ணிகிட்டே இருக்கலாம்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு என்கரேஜிங் செல்ஃப் ரெகுலேஷன். இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அசஸ்மெண்ட் அப்படிங்கிறது ஒரு கேட்டலிஸ்ட் மாதிரி ஒர்க் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. கேட்டலிஸ்ட் அப்படின்னா ஒரு விஷயத்தை தூண்டுறதுன்னு அர்த்தம். எதுக்காக அப்படின்னா டெவலப்பிங் மெட்டாகாக்னிசம்னு சொல்கிறாங்க. மெட்டாகாக்னிசம் அப்படிங்கிற அந்த வேர்டுக்கு என்ன மீனிங் அப்படின்னா திங்கிங் ஆஃப் ஒன்ஸ் ஓன் திங்கிங்னு அர்த்தம். அதாவது நம்ம என்ன திங்க் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ப்ராசஸையே நம்ம திங்க் பண்ணோம் அப்படின்னா அதுதான் மெட்டாகாக்னிசம்னு சொல்லுவாங்க. சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா எந்த ஒரு கைடன்ஸுமே இல்லாமல் நம்ம என்ன பண்ணணும், நம்ம என்ன டிசிஷன் எடுக்கணும், நம்ம அதை கரெக்டாக எடுக்கிறோமான்னு சொல்லிட்டு நம்மளோட ஓன் ப்ராசஸை நம்மளே திங்க் பண்ணி ஒரு முடிவு எடுக்கிறோம் இல்லையா, அதை தான் மெட்டாகாக்னிசம்னு சொல்லுவாங்க. இப்படி ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அவங்க என்ன படிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க படிக்கிற விஷயத்த அவங்களே மானிட்டர் பண்ண, அதாவது அந்த மெட்டாகாக்னிசம் பண்ணுறதுக்கு இந்த அசஸ்மெண்ட் வந்து ஒரு கேட்டலிஸ்ட் மாதிரி ஹெல்ப் பண்ணுதுன்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இந்த அசஸ்மெண்ட் அப்படிங்கிறது செல்ஃப் ரிஃப்ளெக்ஷனுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுது ஸ்டூடெண்ட்ஸுக்குன்னு சொல்லுது. இதில் என்ன சொல்ல வராங்க அப்படின்னா அசஸ்மெண்ட் ப்ராசஸ் முடிஞ்சதுக்கப்புறம் டீச்சர்ஸ் வந்து அவங்களோட ஃபீட்பேக்கை தருவாங்க. ஸ்டூடெண்ட்ஸ் வந்து டீச்சர்ஸோட ஃபீட்பேக்கும் ஏற்றுப்பாங்க. ப்ளஸ் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நம்ம எந்த இடத்துல தப்பு பண்ணியிருக்கோம், எந்த இடத்துல நம்மளோட ஸ்ட்ரென்த் எங்கே இருக்குது, வீக்னஸ் எங்கே இருக்குன்னு சொல்லிட்டு அவங்களோட ஓன் ப்ராசஸ் அசஸ் பண்ணி தெரிஞ்சுப்பாங்களாம். எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா இப்போ வந்து ஒரு ஸ்டூடெண்ட்டு ஏதாவது ஒரு போயம் படிக்கிறான்னு வச்சுக்கோங்களேன். போயம்ல வந்து அந்த லைன்ஸ் எல்லாம் சூப்பராக படிக்கிறான், ஆனால் அவனுக்கு வந்து அந்த ஃபிகர் ஆஃப் ஸ்பீச்லாம் போகும்போது கொஞ்சம் டஃப்பாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ அந்த ஸ்டூடெண்ட்டே ரியலைஸ் பண்ணுவான் நம்ம போயம் லைன்லாம் சூப்பராக தான் படிக்கிறோம், அது வந்து நம்மளோட ஸ்ட்ரென்த்து, நம்மளோட வீக்னஸ் எங்கே இருக்குது அப்படின்னா அந்த ஃபிகர் ஆஃப் ஸ்பீச்னு வரும்போது தான் நம்ம அதில் வந்து தடுமாறுறோம்னு சொல்லிட்டு அவனே செல்ஃப் அசஸ் பண்ணி நம்ம இந்த இடத்துல தான் படிக்கணும்னு ஒரு பிளான் போடுவான் பார்த்தீங்களா, அதுதான் செல்ஃப் ரிஃப்ளெக்ஷன் சொல்கிறது. நெக்ஸ்ட்டு பியூர் அசஸ்மெண்ட். பியூர் அசஸ்மெண்ட் அப்படிங்கிறது நம்ம ஃப்ரெண்ட்ஸு கூட டிஸ்கஸ் பண்ணுறோம் இல்லையா, அதை தான் பியூர் அசஸ்மெண்ட்னு சொல்லுவாங்க. நம்மளோட ஸ்ட்ரென்த் அண்ட் வீக்னஸ் நம்மளை விட நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கு நல்லா தெரியும். இப்போ நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கூட டிஸ்கஸ் பண்ணும்போது நம்ம ஃப்ரெண்ட் என்ன சொல்லுவோம் அப்படின்னா நீ இந்த இடத்துல இந்த பாயிண்ட்டை யூஸ் பண்ணியிருந்தா இன்னும் சூப்பராக இருந்திருக்குண்டா அப்படின்னு சொல்லிட்டு அவனோட பாயிண்ட் ஆஃப் வியூவை சொல்லுவான். இப்போ நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா ஓகே நம்ம ஃப்ரெண்டுக்கு தான் நம்மளை பற்றி தெரியும், அவன் வந்து சொல்லிட்டான் இந்த இடத்துல வந்து நம்ம இன்னும் நல்லா பண்ணியிருந்தா நம்மளுக்கு மார்க் வந்திருக்கும், இன்னும் நம்ம நல்லா பண்ணணும்னு சொல்லிட்டு அந்த இடத்துலையும் செல்ஃப் ரிஃப்ளெக்ஷன் வந்து நடக்கும்னு சொல்கிறாங்க. இப்படி அசஸ்மெண்ட் ப்ராசஸை யூஸ் பண்ணி ஸ்டூடெண்ட்ஸ் அவங்க ப்ராக்ரஸை ரெகுலராக செக் பண்ணி படிக்கிற ஸ்டைலெல்லாம் மாற்றி அவங்களுக்கு என்னென்ன பிரச்சனை என்னென்ன அப்டக்கல்ஸ் இருக்கோ அதை எல்லாத்தையுமே ஓவர் கம் பண்ண வந்து கற்றுப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரி அசஸ்மெண்ட் ப்ராசஸ் மூலயமா பேசிவாக படிக்கிற ஸ்டூடெண்ட் கூட அவனோட எஜுகேஷனை மேனேஜ் பண்ணி ஒரு ஆக்டிவ் மேனேஜராக மாறுவாங்கன்னு சொல்கிறாங்க. இது வந்து அவனோட லைஃப் லாங் லேர்னிங் ப்ராசஸ்க்கு ரொம்ப முக்கியமான விஷயம்னு சொல்கிறாங்க. ஃபைனலாக ப்ரிடிக்டிங் ஃபியூச்சர் பர்ஃபார்மன்ஸ்னு சொல்கிறாங்க. இதில் வந்து அசஸ்மெண்ட் ஒரு ஃபார்வர்ட் லுக்கிங் டூலாக இருக்குன்னு சொல்கிறாங்க. இது ஸ்டூடெண்ட்டோட ஃபியூச்சரை ப்ரிடிக்ட் பண்ண யூஸ் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. அசஸ்மெண்ட் ப்ராசஸை யூஸ் பண்ணி ஸ்டூடெண்ட்ஸ் எப்படி படிக்கிறாங்க, ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறாங்களான்னு சொல்லிட்டு அந்த பேட்டர்ன்ஸை அப்சர்வ் பண்ணி அவங்களோட க்ரோத் எப்படி இருக்குன்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம்னு சொல்கிறாங்க. இப்படி அசஸ்மெண்ட் ப்ராசஸை யூஸ் பண்ணுறது மூலயமா எந்தெந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எக்ஸ்ட்ரா ஹெல்ப் தேவைப்படுது, இல்லை எந்தெந்த ஸ்டூடெண்ட்ஸ்லாம் அட்வான்ஸ்டு லெவலில் ரெடியாக இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சீக்கிரமாக ஐடென்டிஃபை பண்ணலான்னு சொல்கிறாங்க. அதாவது சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா யார் யாரெல்லாம் ஸ்லோ லேர்னர்ஸு யார் யாரெல்லாம் சீக்கிரம் கற்றுக்கிறாங்கன்னு சொல்லிட்டு அந்த டிஃப்ரென்ஷியேட்டை வந்து சீக்கிரம் ஐடென்டிஃபை பண்ணிடலாம் அசஸ்மெண்ட் ப்ராசஸ் யூஸ் பண்ணலான்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் இந்த அசஸ்மெண்ட் ப்ராசஸை வந்து நம்ம கிளாஸ் ரூமில் வைக்கிறதால ஃப்யூச்சரில் வர சேலஞ்சஸ்ஸு எக்ஸாம்ஸு இல்லை ப்ரொஃபஷனல் என்விரான்மெண்ட்டுக்கு ஸ்டூடெண்ட்டை ப்ரிப்பேர் பண்ண முடியும்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரி கிளாஸ் ரூம்லேயே அசஸ்மெண்ட் ப்ராக்டிஸ் வைக்கும் போது தான் அந்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஃப்யூச்சரில் எந்த பயமுமே இல்லாமல் எல்லா சேலஞ்சஸையும் ஃபேஸ் பண்ண முடியும். அதுக்காக அசஸ்மெண்ட் வந்து யூஸ் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரி வீடியோஸை தொடர்ந்து பார்க்க மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.